கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலை அடுத்து தோவாளை அருகே மயிலாடி விளக்கு பகுதியில் ஏராளமான பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் உள்ளன. சுற்றி ஏராளமான கிராம மக்கள் வசித்து வருகின்றனர். முக்கியமான இந்த மையப்பகுதியில் 11 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் திருநங்கைகளுக்காக சுடுகாடு ஒன்று கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இதை கட்டும் பொழுது ஊர் மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் சென்று வேறு இடத்தில் கட்டச் சொல்லி கோரிக்கை மனு கொடுத்தும் அது நிறைவேறவில்லை. இந்நிலையில் சுடுகாடு கட்டி திறக்கப்பட உள்ளது. எனவே ஊர் மக்கள் மயிலாடி விளக்கு பகுதியில் திரண்டு சுடுகாட்டை மக்கள் நிறைந்த பகுதியிலிருந்து மாற்றி வேறு இடத்திற்கு கொண்டு செல்ல கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் அருள் சகோதரிகளும் கலந்து கொண்டு கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்தனர். மயிலாடி விளக்கு பகுதியில் உள்ளது காருண்யா இல்லம், காலேஜ் மற்றும் குடியிருப்பு பகுதிகள் அதிலே அதிகமாக இருக்கிறது. இந்த இடத்திலேயே திருநங்கைகளுக்கு சுடுகாடு கட்டுவதற்காக அங்கே முயற்சி செய்த போது காருண்யா இல்லத்தில் உள்ள அருள் சகோதரிகள் இதற்கான எதிர்ப்புகளை கலெக்டர் அலுவலகத்திலும் மாவட்ட நிர்வாகத்திடமும் கொடுத்து எவ்வளவோ முயற்சிகள் செய்தும் அவர்களுக்கு எந்த ஒரு அறிவுரையும் சொல்லாமல், ஆலோசனையும் கொடுக்காமல் திடீரென்று இந்த சுடுகாட்டை கட்டி முடித்திருக்கிறார்கள். உண்மையிலே அந்த சுடுகாடு கட்டியது என்பது ஏழை குழந்தைகளுக்கு மிகவும் பாதிப்பான ஒரு சூழ்நிலை என்பதை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும். இதனால் பெரிய பாதிப்புகள் இருக்குது. உங்களுக்கே நன்றாக தெரியும். அதனால் ஏற்படக்கூடிய காற்று, மாசடைந்த காற்று, மற்றபடி இதனால் பல்வேறு நோய்களுக்கான வாய்ப்பு வசதிகள் இருக்கிறது. காலேஜ் பிள்ளைங்களுக்கும் வசதி நோய் வரக்கான சூழ்நிலை இருக்கிறது. எனவே அரசாங்கம் இதை கருத்தில் கொண்டு தயவு கூர்ந்து இந்த விஷயத்திலேயே மிக கவனம் தேவை என்று நாங்கள் நம்புகிறோம். இதற்காகவே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். உடனடியாக அப்புறப்படுத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும். இது செய்து முடிக்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்பதையும் இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். எஸ் தங்கம். சிந்தாபாத் கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கிறோம். கடவுளுக்கு ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம். சுடுகாட்டை அப்புறப்படுத்தி வஞ்சிக்காதே, அவமதிக்காதே, ஏழை குழந்தைகளை வாங்கிக்காதே, சுடுகாட்டை அப்புறப்படுத்தி. நியாயம் தானா, நியாயம் தானா, நியாயம் தானா, நியாயம் தானா. குடியிருப்பு பகுதியில் சுடுகாட்டை வைத்தது நியாயம். அனுமதியோ, அனுமதியோ, சுடுகாட்டை பயன்படுத்த அனுமதியோ. தமிழக அரசிய மாவட்ட நிர்வாகமே, தமிழக அரசிய மாவட்ட நிர்வாகமே சுடுகாடை பயன்படுத்த விடமாட்டோம், 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 சுடுகாட்டை பயன்படுத்த விடமாட்டோம். ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம்.